சின்னப் பையனும் குட்டி நாயும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு மனிதர் விற்பனைக்கு கிடைக்கும் பலவிதமான சிறிய நாய்க்குட்டிகள் நிறைந்த ஒரு வண்டியை ஓட்டிக்கொண்டு பரபரப்பான சந்தை தெருவிற்கு வருவார். அங்கு வரும் பலர் அவரவருக்கு பிடித்த செல்லப்பிராணிகளை வாங்கிச் செல்வார்கள். ஒரு நாள் ஒரு சிறு பையன் ஒரு குட்டி நாயை கவனித்தான். அதில் ஒரு நாய் காலில் குறைபாடுடன் தாங்கி தாங்கி நடந்து கொண்டிருந்தது. அவன் கடைக்காரரிடம், இந்த சிறிய பழுப்பு நிற நாயை எனக்கு கொடுங்கள் என்றான். கடைக்காரர் அவனை பார்த்துவிட்டு சொன்னார், தம்பி, அந்த நாய்க்கு பதிலாக நான் உனக்கு இன்னொரு அழகான நாய்க்குட்டியை தருகிறேன். இந்த பழுப்பு நிற நாயை வேண்டாம் என்று கடைக்காரர் சொன்னார். ஆனால் அந்த சிறுவன் விடாப்பிடியாக, ஐயா, நீங்கள் அதிக பணம் வேண்டுமானாலும் தருகிறேன், அந்த நாயையே எனக்கு தாருங்கள் என்றான். அதற்கு கடைக்காரர், மன்னித்துக்கொள் தம்பி, இந்த நாய் சரியாக நடக்க முடியாது, நீ இதை வைத்துக் கொண்டால் கஷ்டப்படும் என்றார். அப்போது அந்த சிறுவன் மெதுவாக சிரித்துக்கொண்டு சொன்னான், ஐயா, நான் வாங்காவிட்டால் யார் இதை வாங்குவார்கள்? இதற்கு நான் சிறப்பு கவனமும் அன்பும் கொடுத்து பார்த்துக் கொள்வேன். அவன் சிரித்தபடியே விலை கொடுத்து அந்த குட்டி நாயை வாங்கிச் சென்றான். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவும் சாத்தானால் பலவீத பாவங்களால் பிடிக்கப்பட்டு மனதளவில் ஊனமான நம்மையும் விடுதலை பண்ணும்படி நம்மை தேடி வந்தார். நம்மை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை பண்ணும்படிக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்தார். கலாத்தியர் 1:4. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் மனித ரூபம் தரித்து மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் தம்மைத்தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:6-8. கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு நீங்கள் இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8. மனதை அளவி மோட்ச ராஜ்யத்துக்குச் செல்ல ஆயத்தமாயிருங்கள். இனி காலமில்லை. மனதளவில் ஊனமான நம்மையும் இந்த விசுவாசத்தினாலே இயேசு சுவாமியை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மோட்ச ராஜ்யத்துக்குச் செல்ல ஆயத்தமாக இருப்போம். இனி காலமில்லை.